நம்ம எதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஆத்துமா குறித்து பார்த்துட்டு இருக்கோம். ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது சொல்ல சொல்ல நீங்க முடிக்கிறீங்களா? ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. ஆத்துமா டேஷ் ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்புறம் என்னது சொல்லுங்க, தன் ஆத்துமாவை அடக்காதவன் பதிலிடிந்த பட்டணத்தை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். மூடன் வாய் டேஷ் சொல்லுங்க. மூடனுடைய வாய் விவாதத்தில் நுழையும். மூடன் நம்ம எவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல, இல்ல ஆர்கியூ பண்ணணும்ன்றது ஒரு ஆர்குமெண்ட் தான். மூடனுடைய வாய் எதில் நுழையும்? விவாதத்துல போய் நுழையுமா? விவாதம் வருமுன் ஞானி தன் வாயை அடக்குகிறான். அவ்வளவுதான். விவாதம் எழும்புறதுக்குள்ள ஞானி என்ன செய்வானா? வாயை மூடிக்கணும். ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா சண்டையில முடிஞ்சிடும். சண்டை வந்தா பெரிய பெரிய வார்த்தைகளை விட்டுருவோம். நம்ம பெரிய பெரிய அதை கொட்டுனது தான். எத்தனை வருஷம் ஆனாலும் நீ அன்னைக்கு என்ன சொன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால விவாதம் எழும்பும் ஞானி என்ன செய்வான்? வாய மூடிக்கொள்கிறான், அடக்கிக்குமா. மூடன் என்ன செய்வான்? வாய நல்லா விரிவா திறப்பான், விவாதத்துல நுழைப்பான். அல்லேலூயா. பைபிள்ல என்னங்க இல்ல, நம்ம அழகா வாழ்றதுக்கான ஆத்துமாவுக்கான அறிவு எல்லாமே இதுல இருக்கு. ஆமென். ஆண்டவர் வந்து தன் ஆத்துமாவை பார்த்து ஒருத்தன் சொல்றான், லூக் 12ல பாரு, நீ எவ்வளவு நாள் வாழ்றதுக்கு நான் இந்த போன் அந்த என்னது குடோனை என்ன பண்றேன், நான் நிறைய நீ காலத்துக்கு வாழ்க்கையெல்லாம் நான் சேமிச்சு வைக்கிறேன் உனக்குன்னு சொல்றான். இடிச்சுட்டு வேற என்ன செய்யறான்? அவனை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? மதிகேடனே. என்ன சொல்றாரு? மதிகேடனே காட் சொல்றாரு. அப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இவன் அவ்வளவு ஒரு பேடா இருக்கிறான். ஏன் வெல்த் முக்கியம் இல்லையா? சொல்லுங்க. சேமிச்சு வைக்கிறது முக்கியம் இல்லையா? எறும்பிடத்துல போய் கத்துக்கிறாரு. சொல்லுங்க. மதிக்கேடன்னு அவனை பார்த்து அவன் வந்து காலத்துக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்குன்னு அவன் சேமிச்சு வைக்கும் போது இங்க மதிக்கேடன்றாரு. காடு மதிக்கேடன்னு சொல்ற இடத்துல நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அதே காடு மதிக்கேடன்றது உன் சகோதரனை மதிக்கேடன்னு நீ சொல்லிட்டேன்னா நீ எங்க போ? எரிநகரத்துக்கு இப்படி சொல்றீங்க. எத்தனை தடவை நம்ம சொல்றோம் இல்ல இல்ல என்ன சொல்றீங்க? மதிக்கேடன்னு நீ சொன்னா நீ எரிநரகத்துக்கு போகணும்னு சொல்றேன். இப்போ காட் எந்த இடத்துல அப்படி சொல்றாரு, எந்த இடத்துல மதிக்கேடன்னு சொல்றாருன்றதெல்லாம் நீங்க வந்து பைபிள பரிசுத்த ஆவியினுடைய உதவியோட படிச்சாதான் அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இவருக்கு இங்க என்ன, இவனுக்கு ஆத்துமாவை அவன் என்ன நினைக்கிறான்? காட் அவனுக்கு முக்கியம் கிடையாது. இங்க அவனுக்கு யார் முக்கியம் இல்ல. இந்த மனுஷனை மதிக்கேடன்னு சொல்றதுக்கு அவர் திட்டுறது எதுக்கு? God தள்ளி இருக்கிற. without God success is failure. materialism without God is disastrous. அது ஒரு பேர் அழிவை உண்டாக்கும். கடவுளை தள்ளி வச்சுட்டு நீங்க பணம் 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 என்று ஓடுவீர்களாங்க. கடவுளை தள்ளி வச்சுட்டு. அதனால அவனை சொல்றாரு மதிக்கேடன். ஹல்லேலூயா. மதிக்கேடனுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபூல் அப்படின்னு சொன்னேன். மதிக்கேடன் அப்படின்றது வந்து ஒரு திட்ட மாதிரி ஒரு வேர்டா தெரியுதுன்னு நான் சொன்னேன். ஆனா இங்கிலீஷ்ல சில வேர்ட்ஸ்க்கு ரொம்ப பவர் இருக்கிற மாதிரி. ஃபூல் அப்படின்னு நீங்க யாரையோ சொன்னா அவங்க பேசவே மாட்டாங்க உங்களோட. ஃபூல் பைபிள் யாரெல்லாம் ஃபூல்னு சொல்லுமா? ஃபூல் யாரு? ரிச். இவன் ஃபூல் இன் ரிச்னஸ். ஃபூல்னு காட் பைபிள் யாரெல்லாம் சொல்லுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு வசனம் ஏதாவது நினைவு இருக்கா? ஃபூல் யாரு? புத்தி இல்லாத கனிகள். புத்தி இல்லாததெல்லாம் என்னதுங்க? ஃபூல் தான். ஃபூலிஷ்னஸ் தான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? 1:7 வாசிங்களா நீதிமொழிகள. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். போதகம் முக்கியமான்னு நான் கேட்டேன்ல உங்ககிட்ட. என்ன கண்ணு கவனிங்க. மூடர் என்ன செய்வான்? போதகத்தை அசட்டை பண்றார். போதகம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு? விஸ்டம்னு இருக்கு. விஸ்டம் இங்க இருங்க. விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நாலேஜ். நாலேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற. செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின்ற வேர்ட் வருது பாருங்க. செல்ஃப் டிசிப்ளின்.
விசத்துக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை படிங்களேன். 1:7 தானே அது. செகண்ட் ஹாஃப் படிங்க ரிட்டா. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க. போதகத்தைனா என்னன்னா, உங்களுக்கு சில போதகத்தை பைபிள் சொல்லுது. மூடனா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் மூடன்னு சொல்லி கொடுக்குறேன், நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் மூடனான்னு நான் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து நல்லா வெல் ட்ரெஸ்டா நான் மைக்கு கிடைச்ச இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நான் இருந்தாலும் நான் மூடனான்னு என்னையே நான் என்ன பண்ணிக்கலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். மூடன் யாருன்னா, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றத என்ன சொல்ல போனா, தமிழ்ல நம்ம பேசுற மொழியில சொல்ல போனா சில ஆலோசனை, சில அட்வைஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி வரும்னா அட்வைஸா வரும். இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்தா, அட்வைஸ் பண்ணாதீங்க, உங்க அட்வைஸ் எனக்கு பிடிக்கல. ஹலோ, பெரியவங்களே இந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்றோம், உங்க அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ரெண்டாவது, உங்ககிட்ட பேசினாலே சிஸ்டர் அட்வைஸே கொடுக்குறீங்க என்ன அப்படி சொல்லுவாங்க. சில முதியோர்கள்ட்ட எல்லாம் போய் கேளு, உட்காரு, பேசுன்னு யோபு பக்தன் சில முதியோர்கள்ட்ட தான் போய் உட்காருவோம். ஏன் இவர் சொன்னார் பாருங்க, அனுபவம் தான் காட் கொடுக்குறது. அனுபவம் என்னதுங்க, காடு இந்த அனுபவம் பண்ற பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள்ல காட் வெளிப்படுவார் நம்ம வாழ்க்கையில. சில அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை நமக்கு வெயிட்டிங் டைம்ல. அப்போ அந்த அனுபவத்துல காட் யூஸ் பண்ணிக்குவார் அந்த டைம். அப்பதான் நீங்க காட் என்ன பண்ண முடியும் தெரியுமா, உண்மையா புரிஞ்சுக்க முடியும். ஆமென், உண்மையா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அனுபவம் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கற்றுக் கொடுக்குது, சில உபதேசத்தை கற்றுக் கொடுக்குது, சில டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது. இப்படி இருக்காதுன்ற சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அது கற்றுக் கொடுக்குது. அதுக்குன்னு சிலர் ஆண்டவர் வாயில வார்த்தையை வச்சு சொல்லுவாரு, புத்தி சொல்லுவாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்திமதி சொல்றது நிறைய பேருக்கு என்ன இருக்காது, பிடிக்காது. உடனே அவங்க கத்திரி வச்சுட்டு அவங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க. அல்லேலூயா. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அக்கார்டிங் டு பைபிள் வேர்டு நீங்க என்ன செய்யணும், அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா நீங்க யாருன்னு நான் சொல்லல, மதிகேடு. யாரு மூடன். பைபிள்ல மூடன்னு இருக்கு. மதிகேடனாவது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. இங்கிலீஷ்ல ஃபூல்னு இருக்கு, மூடன் இருக்கு. நீங்களும் நானும் என்னவா இருக்கக்கூடாது, மூடனா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்ற ஒரு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாயை முடிக்கிறீங்க. வாயை முடினா உங்க பேர் என்ன தெரியுமா, ஞானி. அல்லேலூயா. நீ பேசாமல் இருந்தால் மூடனும் மூடன் தான். நான் மூடன் தான். ஆனா நான் சில நேரத்துல என்ன செய்யறது இல்ல, பேச வேண்டியதை கூட நான் பேசாம இருக்கேன். ஆண்டவர் பேசட்டும்னு. ஏன்னா இதோட கான்சிக்வன்சஸ் நான் பேசினா என்ன ஆகும்னு எனக்கு அறிவு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சிலர் ஹாலோ வேர்ட்ஸ் பேசுவாங்க. ஹாலோ வேர்ட்ஸ் அவ்வளவுதான், பெரிய சண்டை வரும். ஹாலோ வேர்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பீக்ஸ் மோர் மீனிங். அப்போ வாயை மூடிக்கிறது தான் ஞானி. படிக்காதவங்களா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பைபிள் படி நீங்க என்னவா இருக்கக்கூடாது, மூடரா இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறேன்? அப்படி நீங்க இருக்க பழகும் போது உங்க பேர் பைபிள் என்ன பேர் உங்களுக்கு? ஞானவான், ஞானி. ஆமென், அல்லேலூயா. இப்போ மூடனை குறித்து நிறைய பைபிளை நீங்க எடுத்து வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் எதுல இருக்குன்னா நீதிமொழிகள்ல நிறைய இருக்கு. நீதிமொழிகள்ல மூடனை குறித்து நிறைய இருக்கு. மூடனை நொய்ய மாதிரி இடிச்சா கூட அவன் மூடத்தனம் மாறாதுன்னு இருக்கு. சரியா? ஒரு மூடன் கையில நீ எதையாவது முக்கியமானதை கொடுத்தனா, அது நாக்கு பேசாதவன்ட்ட பேசுப்பா அப்படின்னா அவனால பேச முடியாது, அது மாதிரின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம மூடர்களா இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கணும். அப்பனா என்ன முடிவு, நான் மூடனா இல்லைன்னு நம்ம சொல்றதல்ல, மூடனா இருக்கக்கூடாதுன்னு இந்த மண்டையில வச்சுக்கணும். எப்படி இருக்கு மூடனா இருந்தா என்ன செய்வோம், நம்ம மூடனா இருந்தா என்ன செய்வோம்? இப்ப பேசுனதுல என்ன சொல்லுங்க, மூடனா இருந்தா என்ன செய்வோம்? பேச மாட்டோம். கொஞ்சம் பாருங்க, அதுதான் கரெக்ட் ஆன்சரு. விவாதத்துல போய் வாயை விடுவோம். ஆமென். அப்புறம் என்னது, பைபிள்ல என்ன சொல்றோம் அதுபடி நடக்கணும். நம்மள பார்த்தா ஃபூலா தெரியும், ஆனா பைபிள் படி நடக்கிறவங்க உலகத்தாருக்கு தான் ஃபூல்ஸ், காடுக்கு அவங்க தான் ஞானி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மூடனை குறித்து ரொம்ப நேரம் பேசணும், ஏன்னா அடுத்த பகுதிக்கு நான் போக வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு வசனம் நான் சொல்லட்டுமா? கொஞ்சம் வாசிக்கலாமா?
பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நல்லா கவனிங்க, மனசு தான் இந்த ஆத்துமா. அதுல அறிவு இல்லைன்னா நம்ம மூடன். அந்த அறிவை பெற்றுக் கொடுக்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. என்ன செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, தன் மனத்துல பெரிய பட்டணங்களே நீ பிடிச்சிட்டேன்னு பெருமை பாராட்டினாலும் காடுக்கு பெருசு இல்லை. ஆனா இந்த மனசை பி சில்லுன்னு சொல்றதோட அர்த்தம் மன அமைதியா இருக்கு. எப்படி இருக்க முடியும்? இரு. ஆமென். எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்க போறீங்க? ஏமா, ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு, ஒரு தாறுமாறான சிச்சுவேஷன் நடக்குது, உங்க மனசை எத்தனை பேர் அடக்கி அமர பண்ணுவீங்க? தாவீது சொல்றான், தன் மனதை அடக்கி அமர பண்ணினேன்னு சொல்றான். ஆமென். அதுதான் பைபிள்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணது மன திரும்புன்னு சொல்லப்படுது. ஆமென். மனசை ஸ்பிரிட் பக்கம் திருப்புன்னு சொல்லப்படுது. இங்க மனதை அடக்குகிறவன் உத்தமன். உத்தமன் சொல்லுங்க எல்லாரும். உத்தமன் சொல்லுங்க எல்லாரும். ஒரு நபரா காடு உத்தமனாருன்னு சொன்னார். யார? யோபுயா. உத்தமன்னே சொல்லிட்டாரு. யார? ஆபிரகாமுக்கு வயசு 99 வயசுல போயிட்டு. ஆபிரகாம எத்தனை வயசுல சொல்றாருமா? 99. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் 99 வயதான போது. எத்தனை வயசுங்க? என்ன லிசன் பண்ணுங்க. உபதேசம்னா அது உள்ள லேர்ன் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதான் உபதேசம். உபதேசம்னா இல்ல வாங்கி விடுறது இல்லை. உபதேசம்னா நீங்க கேட்கும்போது நீங்க லைஃப் பாயிண்ட்டை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு காரியம். அதான் உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. இப்போ இவனை பார்த்து வயசு எத்தனை? 99. இப்போ இவன் சின்ன பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் உத்தமமான இருக்குன்னா பரவாயில்ல. ஏன் பிரதர், இவனுக்கு வயசு எத்தனை? 99 வயசுல அவன் உத்தமனா இருக்குன்னு சொல்றாரு. என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? இன்டெகிரிட்டி. உத்தமன்னா என்னங்க? இன்டெகிரிட்டினா என்ன? உத்தமன் சொல்லாம சொல்லுங்க. இன்டெகிரிட்டினா யாருமே பார்க்காம இருந்து சரியானதை செய்யறது. அதாவது உண்மை உள்ளவன். ஒரு ஆங்கிள் கிடையாது. இப்போ சிலர் பணத்துல உண்மையா இருப்பாங்க. சிலர் முன்னாட்டு பிள்ளைங்கிட்ட அவ்வளோ ஃபாதர் ரோல நல்லா பண்ணுவாங்க. சில்ட்ரன் கிட்ட எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் ரோல நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் உத்தம குணத்துக்கு தான் அர்த்தம். அது இன்டெகிரிட்டினா. ஆனா இன்டெகிரிட்டிங்கிறது உண்மை இன் ஆல் ஏரியாஸ் இன் யுவர் லைஃப். டியூட்டியில, ஃபினான்ஸ்ல, உறவின் முறையில. அல்லேலூயா. ரோட்ல ஒருத்தன் அடிச்சுட்டா பலார்னு அறைய இருக்கு சிலர். ஆனா பைபிள் நல்லா படிப்பாங்க. காலை ஒருத்தன் மிதிச்சுட்டா பஸ்ஸில் நிற்கும் போதே அவனை போய் அடிக்கிறது, கண்டு இருக்கான்றது. இதெல்லாம் இன்டெகிரிட்டிக்கு அடையாளம் கிடையாது. இப்போ இவருக்கு என்னம்மா இங்க இவரை பார்த்து ஆபிரகாமை பார்த்து உத்தமனாருன்னு சொல்றதுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் இதை நான் கோட் பண்றேன்? இந்த உத்தம குணம் ஆத்துமோடு தொடர்புடையதா இருக்கு. இன்டெகிரிட்டிங்கிறது உண்மைன்றது ரொம்ப கரெக்டு. வேற என்ன சொன்னீங்க நீங்க? யாரும் பார்க்காத நேரத்துல அவர் ஒருத்தர் பார்க்கறாருன்னு வாழ்றது ரொம்ப கரெக்டா? ஆல் தி ஏரியாஸ்ன்றது ரொம்ப கரெக்டு. ஆனா காட் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. காட் என்ன தெரியும்? உத்தமன்னா ஒரு 50 வயசுல ஒரு 40 வயசுல ஒரு ப்ராமிஸ் சொல்லி, பரவாயில்ல பீரியட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, பரவாயில்ல உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ப்ராமிஸை ஏற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம உத்தமமா இருக்க முடியும், உண்மையா இருக்க முடியும். 90 ஆயிடுச்சு. அப்போ டே பை டே அந்த ஹோப்பும் அந்த ஃபெய்த்தும் அந்த பாடி சைக்கிளும் பாடியும் டே பை டே மாறும் பொழுது நீங்க எப்படி இருக்கீங்கன்றதுல மாற்றம் இல்லாம இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி. ஆமென் சொல்லுவீங்களா? அதுதான் இவன் அந்த இடத்துல பார்த்து சொல்றாரு. 99 வயசுல இவன் என்ன பண்ண போறான்? சாரா விட்டுட்டு 99 வயசுல என்ன பண்ணி இவன் வந்து காட் கிட்ட இருந்து சர்டிஃபை வாங்கணும்? 99 வயசுலயே ஆண்டு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, உத்தமன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஹோப்லெஸ் கண்டிஷன். அங்க பிலீவ் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல ஒரு தகப்பனா, சரியான தகப்பனா இருக்க முடியலங்க. என் பையன் அப்படி பண்றான், இவளுக்கிட்ட நான் நல்ல புருஷன் இருக்க முடியாது, இவர்கிட்ட நான் நல்ல மனைவன் இருக்க முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நீங்க காட் அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கீங்களே, தட் இஸ் உத்தம குணம். புரியுச்சா? இதுதான் உபதேசம். இதை நீங்க வாங்கி இப்படி விட்டுறக்கூடாது, இப்படியே விட்டுறக்கூடாது.
இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது நீங்க உங்க வாழ்க்கையில உத்தமனா இருக்கணும்னு காட் விரும்புறாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் 16:32 செகண்ட் ஹாஃப்ல, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இப்போ மனசு என்ன சொல்லணும், நீ நல்ல புருஷன், உனக்கு ஏத்தவ கிடையாது அப்படின்னு மனசு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்ல, இது கர்த்தர் கொடுத்தது, நான் மனைவியை கண்டடிக்கிறோம், நன்மையானது கண்டடிக்கிறோம். மனைவி கர்த்தர் தந்த கர்த்தர் இதையா தந்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நிறைய பேர் எனக்கு இப்படி இவர் கொடுக்கலக்கா, எனக்கு இவரை கடவுள் கொடுக்கல எனக்கு, இப்பெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அப்பனா நீங்க உத்தமனா இல்லைன்னு அர்த்தம். உத்தமன்னா மனசு அப்படி சொல்லும் போது அதை அடக்கி இல்லைன்னு இது கர்த்தர் கொடுத்தது. தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அப்ப நீ உத்தமனா இருன்னு என்ன சொல்றது, எப்பா உன் மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு, கிளவி ஆயிட்டா, உனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா நீ உத்தமனா இருன்னு என்ன அர்த்தம், அன்னைக்கு நான் சொல்லும் போது நீ ஃபோக்கஸ் பண்ணதில்லையே கொஞ்சம் கூட பர்சன்டேஜ்ல என்ன ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க பேர் என்ன, உத்தமர். அதான் கரெக்டான ஆன்சர். ஆமே சொல்லுங்க. அப்போ உங்க மனசை நீங்க என்ன பண்ணிக்கணும், ரட்சிக்கப்படும் போதெல்லாம் நான் எப்படி தெரியுமா இருந்தேன் ஆண்டர்கிட்ட, ரட்சிக்கப்படும் போது எப்படி தெரியுமா இருந்தேன், டே பை டேக்கா எனக்கு சோதனைக்கா, டே பை டே என்னால் முடியல இவங்களோட. இந்த ரீசனிங் ராப்ஸ் யுவர் பீஸ். இந்த ரீசனிங்லாம் கொண்டுட்டு வந்துட்டு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. ரீசனிங்லாம் இந்த மண்டையிலேருந்து ரீசனிங் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. வேர்ட் ஆஃப் காட்லுக்கு வாங்க நீங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. உத்தம இருதயத்தோடு இருங்க. மனசை அடக்குங்க. வாயை வந்து ஆர்கியூமெண்ட் டைம்ல யார் நீங்க முந்தி நான் புருஷன் அப்படின்றது சிலர் நீங்க நல்ல புருஷர்கள் இங்க இருக்கிறவங்க தான். சில மனைவிகளும் நல்லவங்க தான். உதாரணம் சொல்றேன். என்ன சில மனைவி என்ன செய்வாங்க, நான் சொல்ல வேண்டிய சொல்றதுக்கு தாங்க நான் மனைவி இன்னுவாங்க, நான் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லுவா, அடுத்த வீட்டுக்காரி சொல்லுவாளான்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆர்கியூமெண்ட் யார் வாயில வந்தாலுமே நீங்க கடவுளுடைய பிள்ளைல, நீங்க மூட, அது தேவன் விரும்பல. அல்லேலூயா. ஏன் அப்படி இருக்கோம் நம்ம, அந்த பாயிண்ட் வருவோம். ஏன் அப்படி இருக்கோம் நம்ம, ஏன்னா இது 1900 ஞானஸ்தானம் எடுத்தது, 2000 இந்தாண்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கல. நான் எப்போ எடுத்தேன் தெரியுமா, நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு கிறிஸ்தவர்கள் தெரியுமா. ஏன் அப்படி இருக்கோம் தெரியுமா, நல்லா கவனிங்க. நமக்கு ஏன் இந்த உபதேசங்கள் படி நம்மளால வாழ முடியல, வாழ விரும்புகிறோம் ஆனால் முடியாமல் இருக்குதுன்னா, நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. இதை சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. பாருங்க, ஒரு ஏழையாக இருக்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, 5 வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தனியாக வீடு கட்டுறாங்க. என்னங்க என்ன செய்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. அவங்களுக்கு பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸும் இல்லை. எப்படி பார்த்தா அவங்களுடைய மைண்டு முழுக்க என்ன இருக்குன்னா, ஒரு வீடு கட்டணும். அந்த மகன் உழைச்சி அந்த காசை கொண்டா, இந்த காசு கொண்டா, எல்லாம் அதில் அவங்களுடைய மைண்டெல்லாம் எதில் இருக்குதுன்னா, வீடு கட்டணும், இதை செய்யணும், அதை சேமிக்கணும், இதை செய்யணும். அதுலேயே கருத்தாக இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வீடை கட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி கட்டினாங்க, கஷ்டப்படுறவங்க. அவங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன, காசை சீட்டிங் இயர்னு வச்சுருக்காங்க. இந்த வருஷம் ஒன்றுமே வாங்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்கம்மா. ஹலோ, இப்போ போய் வாங்குறோம்ல, ஷாப்பிங் பண்ணாத வருஷம் வச்சுருக்காங்க பிள்ளைங்கள்லாம். கஷ்டம்தான். ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன, வீடு கட்டணும். சீரியஸ்னஸ் எதில் இருந்தது அவங்களுக்கு, வீடு கட்டணும். இப்போ நமக்கு ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது, கடவுளுடைய வார்த்தையில் சீரியஸாக எடுக்கலை. அவ சீரியஸ்னஸ் எப்படி கொண்டுட்டு வர்றது, இதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க நீங்கள் இதில் ஐஸ்வர்யவான் ஆகிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கல, அலாரம் வைக்கிறோம், ஏந்திரிக்கிறோம், அலாரம் தலைக்கிட்டே இருக்கிறதுனால ஆஃப் பண்ணுறோம். ஃபோனும் தலைமை இப்போ அலாரமாக இல்லை, அலாரத்தை கொண்டு வந்து ஃபோனில் வச்சுட்டான். அப்போ நீ எழுந்து அதை நிறுத்துறதுக்காக வேண்டியதுன்னு என்ன செய்யணும், எந்திரிச்சு தான் ஆகணும். நான் சொல்கிறேன், சீரியஸாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய காரியங்கள்ல லைட்டாக இருக்காதீங்க. ஆமென். தேவனோடு உறவாடுதல் தான் இன்னைக்கு சீரியஸாக செய்ய வேண்டிய காரியம். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த மனதை அடக்க முடியும். நீங்கள் என்னதான் விரும்பினாலும் நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமா உங்களுக்கு, ஏன் நடக்காது, நீங்கள் விரும்புறீங்க, ஏன் நடக்கலை, மனசை அடக்கணும். நான் 10 தடவை பொறுத்துட்டேன். இந்த 11ஆவது தடவை எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் சொல்கிறேன், 11ஆவது தடவை தான் உங்களுக்கு டெஸ்ட்டு, இன்டர்னல்ஸ் முடிஞ்சு போர்டு எக்ஸாம்.
சரியா? அவ என்ன செய்யறது? ஏன் இல்லை தெரியுமா? 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நீங்க பைபிளை எடுத்து உங்க கண்களால் அதை பார்த்து, உங்க கைகளால் அந்த வேதத்தை திருப்பி, உங்க வாயில அதை எடுத்து நீங்க வாசிக்கும் போது இந்த வசனம் எல்லாம் மறக்காது. அதுலயும் ஒரு சீரியஸ்னஸ் வரணும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, கேட்டுக்கலான்னு இருப்பாங்க. அது படிக்காதவங்க தான் அப்படி இருக்கணும். படிச்ச பிள்ளைகள் தான் நம்ம சர்ச் இருக்கிறீங்க. நீ என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து திறந்து பக்கங்களை திருப்பி என்ன செய்யணும்? படிக்கணும். கண்ணுல பார்க்கணும். அந்த வசனத்தை கண்ணுல பார்க்கணும். உடனே அது மனக்கண் முன்னாடி போகும். உடனே வாயை திறந்து அதை வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? வாசிமா. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இப்ப கர்த்தர் ஆதாம படைக்கும் போது போல என்ன யாருடைய சாயல்ல படைச்சாரு? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்ல படைச்சாரு. தேவனுடைய சாயலா நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க யாருடைய சாயல் இருக்கீங்க? தேவனுடைய சாயல் இருக்கீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டாரு. அந்த சாயல் இருக்கீங்க நீங்க. ஆமென். அந்த அறிவு நமக்கு வந்து சில ரட்சிக்கப்பட்ட உடனே அதெல்லாம் ஆதியாகமத்தை படிக்கும் போது இருக்கும். ஆனா டே பை டே அது காணப்படும். புவர் மேன் வாட் am I do அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ தேவனுடைய சாயலா நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற. அப்ப அந்த அறிவை யாருக்கு எடுத்துறான்னு இருக்கு அந்த வசனத்துல. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன்ன்றது ஒரு வேர்டு புதுமையா இருக்கு பாத்தீங்களா? பிரபஞ்சம் என்பது எதை குறிக்குதுன்னா இந்த வேர்ல்டு, இந்த வேர்ல்டை குறிக்குது. இந்த உலகத்தை குறிக்குது. இந்த உலகம் யார் கையில இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு? பொல்லாங்கன் கையில இருக்கு. இந்த உலகத்துல விற்று போட்டது யாரு? ஆதாம். பாவத்து நிமித்தமா உலகத்துல இவன் கொடுத்த அதிகாரத்தையும் டொமினியன்ஷிப்பையும் இழந்து போயிட்டான். அப்ப அது எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன்றதான் அது பிரபஞ்சத்தின் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவன் என்ன செஞ்சுக்கிறான்? மனக்கண்களை குருடாக்கி. உங்களை வந்து கண்ணை குருடாக்குனா நீங்க உனக்கு எப்ப இடம் கொடுக்கும்? வித்தவுட் யுவர் நாலேஜ், when you are not taking the word of God serious, இன்னொருத்தர் சீரியஸா இருப்பான் எப்பயுமே. அவன் ரொம்ப கான்ஸ்டன்டா உங்களுக்கு நோக்கம் வைக்கிறான். அவன் ரொம்ப காரியத்துல குறியா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம அவிசுவாசம் வந்து எங்க நடக்குது? எங்க நானும் எவ்வளவு ஜெபிச்சு பார்த்துட்டேன் சொல்றோம்ல. நம்ம எவ்வளவு வருஷம் இதுக்கு நான் ஜெபிக்கிறது, இப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறதே கிடையாது இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க. மனசுல அந்த ஏமாற்றத்துல அதான் உத்தம குணங்கிறது. அந்த அந்த ஃபிக்ஸ் பண்ண ஃபோக்கஸ்ல 1% கூட குறையாம இருக்கிறது தான் என்னது? உத்தம குணம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை அடக்கிறவன் தான் அந்த உத்தமன் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய மனசு எதையாவது சொல்லும் பொழுது சாத்தான் சொல்லுவான், என்னன்னு பத்தியா ஜெபிச்சு என்னாச்சு, நீ சமாதானம் பண்ணி என்னாச்சு, நீ உனக்கு தான் கெட்டது, இப்படிலாம் சொல்லும் பொழுது நீங்க அதெல்லாம் என்ன செய்ய கத்துக்கணும்? அசட்டை பண்ண கத்துக்கணும். என்ன பண்ண கத்துக்கணும்? அசட்டை பண்ணணும். சிலதுக்கெல்லாம் நோ அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். உங்க மனசுக்கு, உங்க மனசை நீங்க என்ன செய்ய சொல்ல கத்துக்கணும். மனசு சொல்ல பாத்தியா அவங்க எப்படி நடந்தாங்க, பாத்தியா அப்படி நோ 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 அப்படின்னு நீங்க உங்களையே சொல்லிக்கணும். ஆமென் சொல்றீங்களா? நான் பேசுறது புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம மனசு அவன் என்ன ஆக்கிட்டான்? இப்படி ஒரு கொஞ்சம் இடம் விட்டா நமக்கு தோதா இருக்கா இவ, அடுத்தது இன்னொன்னு காட்டுவோம். இப்படியே என்ன பண்ணிடுவான்? கொஞ்சம் லேசா தெரியுற கண்ணை சுத்தமா பிளைண்ட் ஆகிடும். நம்ம மனதை குருடாக்குறதுனாலதான், விசுவாசுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்து உத்தமமா நம்ம இருக்கிறது இல்லை. சில விஷயத்துல உத்தமமா இருக்கமா நான் வந்து நீங்க கூட இருக்கலாமா இருக்கு. உத்தமமா இருக்கிற லெவல் இருக்குல்ல, அந்த உத்தமனாலே அந்த 10% ஆல்வேஸ் 10% தான், 99 வரவே வராது. ஆமென். காடுக்கு எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். காட் தான் ஃபர்ஸ்ட்னா ப்ரையாரிட்டிஸ்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் தான், செகண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபோக்கஸ் கரெக்ட்டா வச்சு அதுலயே இருக்கிறது தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பிரபஞ்சத்தின் தேவனுக்கு எப்ப நீங்க இடம் கொடுக்குறீங்க? இதை சீரியஸா எடுக்காத பொழுதுதான். சீரியஸா எடுக்காத பொழுது எப்போ சீரியஸ்? நம்மளாம் காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு ஜம்முன்னு வந்திருக்குமே, நம்ம சீரியஸா எடுக்காதாடா? எப்பொழுதும் எடுக்க மாட்டோம். ராத்திரிக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். காடு ஒரு வேர்டு கொடுத்தாரு பாருங்க. இந்த கொலோசியன்ஸ் இருக்குல்ல, கொலோசியர், அதுல 3ஆம் அதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். என்ன சொல்லுங்க? நீங்கள்
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். அப்படி நிறுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, எப்ப எழுந்திருச்சீங்க? உண்டானால்னு உங்களை கேட்கிறாரு. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுத்துட்டோம். உங்களை உங்க பழைய மனுஷன் அடக்கம் பண்ணி உங்களை எழுப்பி அப்படி மேல யூ ஆர் கோ raised with Christ. உங்களை தண்ணில அமுக்கும்போது you are co buried with Christ. You are co buried and co raised and co seated also with Christ. Hallelujah. நீ கேளுன்னார் ஆண்டவர். காங்கிரிகேஷன் கேளு, இந்த வசனத்தின்படி இருக்கிறாங்களா இல்லையா அதை வாசிங்கள. கிறிஸ்துவுடன் கூட இருந்தது எப்போன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுல சந்தேகம் இருக்கா? எந்திரிச்சிட்டீங்களா இல்லையா? எந்திரிச்சிட்டீங்க. அப்படி உண்டா? அது உண்மைனா அப்படின்னு சொல்றாரு. என்னவா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீ இங்கதான் இருக்கிற, ஆனா நீ தேட வேண்டியது, நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை லிசன் பண்ண வேண்டியது, நீ கவனிக்க வேண்டியது, நீ சீரியஸா எடுக்க வேண்டியது, நீ மனுஷர் பார்க்கிற பார்வையின்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது அந்த பார்வையின்படி தான் நீ கவனிக்கணும். இது எதோட தொடர்பு? மனசோட தொடர்புடைய. மனசுக்கு, இந்த மனசுக்கு நீங்க மைண்டை செட் பண்ணா உண்டிதான், மனசை செட் பண்ண உண்டிதான் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பழிக்கும். நான் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு போறேன்னு எழுதிருக்கிறதுனால பழிக்காது. இதுல நான் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு போறேன், இது ஸ்பிரிட்னா என்னன்னு எனக்கு தெரியும், ஒரு நாள் கைகளை தட்டி ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றுட்டுங்கிறதுனால இதெல்லாம் பழிக்காது. நீ கிறிஸ்துவுடன் கூட எழுதுறது உண்டானால், கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்துவையே நீ என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானமா இருக்கு. மேலானவைகளையே மேலானவைகளை தேடுங்கள். சொல்லுங்க எல்லாரும், மேலானவைகளையே. எல்லாரும் நல்லா சொல்லுங்க, தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. keep on saying, keep on seeking. அதாவது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் போய் வஸ்திரத்தை தொட்டா சுஸ்தமாவேன்னு இங்கிலீஷ்ல, தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல நான் தொட்டா சொஸ்தமாவேன், நான் தொட்டா சொஸ்தமாவேன்னு கிளைம் பண்ணிட்டே போறாவும். அது மாதிரி இங்கிலீஷ்ல இங்க என்ன இருக்கு? keep on seeking. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வரிலே நீ தினம் நீ மேலானதான் நீ பார்க்கணும். காட் கேட்கிறாரு, காங்கிரிகேஷனர்கள் கடைசியா எப்ப இந்த வசனத்தை நினைச்சாங்கன்னு கேளுங்க. என்ன அது? கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கிறேன்றவங்க தாங்க ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். கடைசியா எப்ப நினைச்சீங்க இந்த வசனத்தை? காட் சொல்றாரு, டெய்லி நீ இதுதான் நினைக்கணும். டெய்லினா இதை இன்னைக்கு நினைச்சு அப்புறம் நாளைக்கு முடிஞ்சதல்ல. எவ்ரி செகண்ட் உன் மைண்ட்ல ஒரு எண்ணம்னு சீரியஸா நினைக்கணும்னா, கிறிஸ்து இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். ஆமென். கிறிஸ்து சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திப்பேன். ஏன்னா அவருடைய சாயல நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன். ஆமென். கொஞ்சம் இந்த கண்ணை இப்படி உலகத்துல இப்படி பார்க்கும்போது பயமா இருந்தா கூட உடனே என்ன செய்யணும்? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து உட்கார்ந்துக்கிற இடத்துல நான் இருக்கேன். I am co-raised with Christ and co-seated with Christ. ஆமென். அவருனால ஒன்னா இப்போ நம்ம இங்கே தான் இருக்கிறோம் கண்டோன்மெண்ட்ல, சர்ச்சில். ஆனா ரியலாவே உங்க ஸ்பிரிட் பீயிங் ஜீசஸும் ஒன்னா ஃபாதர் காடோட உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென். ஹalleluya. எஸ். இது என்ன சொல்றாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ இதையே தான் நீ நினைச்சிட்டு இருக்கணும். எத்தனை தடவை நம்ம இதை நினைச்சிருக்கிறோம்? மேலானவைகளை நினைச்சிட்டு இருக்கிறோம். மேலானவைகள் என்னன்னு டைரக்டா பைபிள் வந்து ஒரு டிக்ஷனரியில எஸ்ல எடுத்தா சின் சன் அப்படி டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி பைபிள் நீங்க எடுக்க முடியாது. பைபிள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேத வெளிப்பாடோட மறைவான சத்தியங்களை அடக்கின புத்தகம். நீ எடுத்து எடுத்து படிக்க தான் அதுக்குள்ளே வெளிச்சு வரும். ஆமென். அப்போ மேலானது என்ன? மேலானது எங்க இருக்கு? மேலானதுன்னு எது மேல தேடுறது? அந்த ஹோல் சாப்டர்லயே இருக்கு மேலானது. மேலானவைகளை தேடுங்கள் இருக்கு. தேடுறதுன்னா என்ன? இங்க ஒரு நகை விழுந்துருச்சு, திருகாணிக்கு தேடுங்க அப்படின்னு நான் இவங்களை சொன்னா இவங்க என்ன செய்வாங்க? தேடுவாங்க. டெஃபினட்டா தேடுவீங்க. நீங்க இப்போ தேடி எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். எல்லாரும் ஐயோ இங்க நகை விழுந்துருச்சா, நகை விழுந்துருச்சு. ஏன் தேடுறாங்க? விழுந்த பொருள் அவ்வளவு விலை மதிப்பில்லாதது. விழுந்த பொருள் விலையேறப்பட்டது. அதனால தேடுறாங்க. இப்போ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த தேடுறதை பத்தி சொல்றேன். இப்போ எனக்காக இவங்க என்ன செய்யலாம்? தேடலாம். நீங்க தேடலாம். இப்போ உங்களுக்கு விழுந்தா நானும் தேடலாம். இதுல என்ன வேர்டு இருக்குன்னா, தேடுங்கள்னு தமிழ்ல இருக்குது இல்ல, அங்க சீக்கிங் இருக்குன்னா, சீக்கிங்னா என்ன தெரியுமா? ரீட்டா என் தோட தேடுனீங்களே, தயவுசெய்து ரொம்ப நன்றி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ். நான் சொன்னேன் சரிக்கா சொல்லுவாங்களா?
எனக்கு பசிச்சா என் பசிய இவங்க சாப்பிட்டு தீர்க்க முடியாது. சீக்கிங்னா தட் பர்சனல் இன்வால்வ்மெண்ட். சொல்லுங்க எல்லாரும், பர்சனல் இன்வால்வ்மெண்ட். தேடுகள்னா என்ன? ஜெனரல் வேர்ட் போட்டிருக்காங்க, வேக்கபுலரிஸ் இல்லாம அப்படி போட்டுட்டாங்க. பர்சனலா ஒவ்வொரு நபரும் இந்த வசனத்தின்படி நம்ம அவர் உட்கார்ந்துக்கிற இடத்துல இருக்கிறோம் தெரிஞ்சு நீங்க வாழ ஆரம்பிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆத்துமால தான் இருக்கு ப்ராப்ளமே, ஸ்பிரிட்ல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அங்க பிளேம் இல்லை, ஃப்ளா இல்லை, பூரணரா இருக்கிறாரு. அவர் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டாரு. அதனால நீ இதை படிச்சுட்டேன் முடிஞ்சிடுச்சு. அப்படி அல்ல, உன் ஆத்துமால அறிவு வந்தாதான். இப்படி எழுதிருக்கும் போது நான் ஏன் தோல்வியா இருக்கணும்? ஒரு சிஸ்டரு நான் அவங்கள மீட் பண்றதுக்குள்ள சொன்னாங்க, ஏங்க இவ்வளோ நீங்க அழுது எல்லாரையும் அழ வச்சுட்டீங்கள, இதை தூக்குறீங்களா நீங்கன்னு கேட்டாங்க. வேற ஒன்றுமே கேட்கல அவங்க. இது தெரிஞ்சுமா நீங்க இப்படி ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய கேள்வி இல்லை இது? இது 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 தெரிஞ்சுமா நீங்க வந்து தோல்வியுள்ள வாழ்க்கையவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தூரம் உங்களுக்கு பைபிள் புரிஞ்சுருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்க மனசை ஒருத்தன் குருடாக்குறான். அது யாருன்னு தெரியும்? யார் அது? டெவில், பிரபஞ்சத்தின் தேவன். பெரிய பேரா, பெரிய ஆனரபிள் பேருன்னு நினைக்காதீங்க. உலகம் அவர் சொல்ற, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லிட்டாரு. ஆமே. அவ உலகம் பார்க்கிறபடி ஒரு பிரச்சனை நீங்க பார்க்க கத்துக்கூடாது. உடனே கண்ணு பார்க்குது, மைண்டா இப்படி இருக்கா அப்படி இருக்கா, ஐயோ உடனடியா பேச கத்துக்குங்க பாசிட்டிவா. இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாப்பா விடு அப்படின்னு சொல்லுங்க நீங்க. ஆமே. முதல்ல சொல்லி பாருங்களேன். அப்பவே சாத்தானுடைய பவர் என்ன ஆகுதுன்னா, அப்பவே ஒரு பலூன்ல ஒரு சின்ன ஓட்டை போடுங்களேன், அப்பவே அவன் புஷ்வானா. அதனால தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. கோலியாத் அவ்வளோ நிக்கிறான். அது மாதிரி இந்த கேனாக்கேரிகளின் புத்திரர்கள் அப்படின்னு இருக்கு. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவர், எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தாருன்னு அடிக்கடி வருது பாருங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய வருது, சங்கீதத்துல அதிகமா வருது. பழைய ஏற்பாட்டை டியூட்ரானியம்லாம் படிச்சீங்கன்னா அதையும் ஏன் அடிக்கடி சொல்றாருன்னா, அதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இப்படிதான் பார்க்கணும் அப்படி இருப்பாரு ஏனாக்கேரிகள்லாம். ஆனா மோசஸுடைய ஊழியத்துல சும்மா ஒரு பூச்சை அடிக்கிற மாதிரி, கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டான். தாவீது ஸ்மால் பாய், மோசஸாவது ஒரு பெரிய மனுஷன், 80 இயர்ஸ்க்கு மேல போய் அதெல்லாம் பண்றாரு. ஆனா தாவீது 17 இயர்ஸ் கிட்ட தான் இருக்குது, டீன்ல இருக்கிறாரு. அவன் கோலியாத்தை பார்க்கல, அவன் கோலியாத்தை பார்க்கல. இந்த கண்ணை பார்த்து மைண்ட்ல சொல்லுது, விருத்த சேதனை இல்லாத இவன் அப்படின்னு மனசுல சொல்லிட்டான். எப்படி சொல்லிட்டான்? அங்க காட் உள்ள இருக்கிறது, இவன் சிங்கத்தை கீழ்ச்சதெல்லாம் அடுத்த பாயிண்ட். முதல்ல அவனுக்கு என்ன வந்துருச்சு, இவன் ஒரு விருத்த சேதனை இல்லாதவன். டாக்டர்ஸ் படிச்சதை பார்த்துட்டு சொல்றாங்க அப்படி நீங்க டக்கு நடக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. பணம் இப்ப இல்ல நாளைக்கு வந்துடும். ஆமென். எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? உடனே உடனே உடனே. இதுலதான் உங்க வளர்ச்சி இருக்கு. இதுலதான் நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா குரோ ஆயிருக்கீங்கன்னு உங்க ஆத்மா வளர்ச்சியில தான் இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்றீங்களான்னு பாருங்க. ஐயோ அப்புறம் பாருங்க. சில பேர் ஐயோ அப்படின்னு ஐயோ இருந்தா கூட வாயில சொல்லாதீங்க. இருந்துட்டு வந்தா கூட அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க. ஆமே. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யும். பெருசுன்னா உங்க அறிவு கெட்டாதான் செய்வார். இவன் சொல்றான், விருத்த சேதனை இல்லாத இவன் ஏமாத்துறன்னா என்ன மீனிங் தெரியும் உங்களுக்கு? விருத்த சேதனை நன்மை உங்களுக்கு உடன்படிக்கைன்னு தெரியும். அது விருத்த சேதனை இல்லாத இவன் ஏமாத்துறன்றதுக்கு என்ன அர்த்தம்? நாட் காட்ஸ் சைல்ட். தென் விருத்த சேதனை இல்லாத இவன் ஏமாத்துறன்னு சொன்ன தெரியுமா? விருத்த சேதனை இல்லாதவன்னா தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. God rejected person, I am accepted person அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி சிம்பிள். அதனாலதான் இந்த கோட்டு கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த கோட்டுல கோட்டு இல்லை, அந்த இதெல்லாம் ஆரம்பத்துல போட்டு மார்க்கவசம் தலைக்கவசம் எங்க அடிச்சாலும் விழாம இவன் இதெல்லாம் எனக்கு வேணாம். அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது, மண்டையில ஒண்ணு இருக்கு இவனுக்கு. அந்த மண்டையை சக்க இவன் மண்டை கரெக்டா இருக்கு. என்ன மண்டை? ரிஜெக்டட் பர்சன்ல இவன். எவ்வளவு பெரிய சத்தியம் பாத்தீங்களா? God rejected person, I am God accepted person. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. அவன் யாரை கொண்டு வந்தான் ஃபர்ஸ்ட்? God. உன் எனிமி வந்து உனக்கு நல்லா தெரியும். உன் எனிமியை காடு காலின் கீழே போட்டாரு. அது ஏன் காசை மறக்கக்கூடாது.
எந்த சூழ்நிலைகளையும் காட்ஸ் விட சீரியஸா எடுத்துக்கணுமே தவிர அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஃபூலுங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இக்னரன்ஸ் இஸ் ஃபூலிஷ்னஸ் இருக்கு. இக்னரன்ஸ்னா என்னது? அறியாமை. நீங்க கரண்ட்ல தெரியாம வச்சுட்டேன்னு சொன்னா அது விடுமா? காட் நீங்க தெரியலன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம். தெரியாம செஞ்சுட்டேன், தெரியலன்னா கரண்ட் விடுமா? சொல்லுங்க. சாத்தானுக்கு நீங்க அறியாம இருக்கிறது அவனுக்கு கொண்டாட்டம். காடனால தான் அறிவில்லாம இருக்காது, அறிவில்லாம இருக்காது, படிச்சு அறிவு வச்சு. அல்லேலூயா. அதனால தாவீது யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு எவ்வளவு பெரியவங்கள ஒரு டீமா ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து செயின் ப்ரேயர் பண்ணுங்க. இந்த பக்கம் நீங்க ஒரு ஃபாஸ்டிங் எடுங்க, ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு அறிவு தான் உங்களுக்கு. ஜெப சப்போர்ட்டுக்குலாம் யாரும் இல்லைன்னு அழாதீங்க. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் அவருடைய சேனை என்னைக்கு ரெடியா இருக்கு. என்ன தெரியும், உங்களுக்கு அறிவு இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்? இந்த ப்ராப்ளம் ஒண்ணு வருது இல்ல, வரலையா? அதனால வருது, அது ஒண்ணுதான் வருது. ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். என்னது? ஓ, இது வந்து காட் ரிஜெக்டட் ப்ராப்ளம். இது காட் ரிஜெக்ட் பண்ணதை நான் அதை பெருசுப்படுத்தணும். கொலோசியன்ஸ் 3:1-3 மறக்கவே கூடாது. நான் தான் சீக்கிங் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, நான் பர்சனலா அதுல இன்வால்வ் ஆனாதான் எனக்கு வெற்றி. எனக்காக ரீட்டா பண்றது, ஜெமிமா ஜெபிக்கிறா, அவன் நந்தினி நிறைய வேர்ட் ஆஃப் காட் தெரிஞ்சு வச்சிருக்கு. நோ நோ நோ, நான் நல்ல சர்ச் இருக்கேன், எங்க டீமா எனக்கு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சொல்ற கேட்டுங்க, உபதேசம் எதுக்கு தெரியுமா? உன்னை உருவாக்குறது தான் சர்ச். சிலர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் உனக்காக 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன். சத்தியமா இதெல்லாம் பொய், நம்பவே நம்பாதீங்க. புரியுதா? உனக்காக நான் ஃபாஸ்டிங் போட்டு பண்றேன். முதல்ல ஹோம்ஒர்க் கொடுங்க அவங்களுக்கு. என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணும்? என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணும்? கொலோசியன்ஸ் 1:3. ஐசே எப்போ பாப்பா நினைச்சு இந்த வசனத்தை மேலானதை பார்க்குறேன். நீ பர்சனல் இன்வால்மெண்ட் உனக்கு தெரியுமா? உனக்கு நான் உனக்கு ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கே ஜெபம் தேவைப்பட்டுச்சு. இல்லையா? கெத்செமனேல கேட்கல, என்னோடு கூட ஜெபிங்கன்னு சொல்ல, என்னோடு கூடங்கிறாரு. அவரோடு கூட தான் நீங்களே ஜெபிக்க முடியும். என்னோடு கூட 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதான்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆத்துமாவுக்கு அறிவு இருக்காம இருக்கிற உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆத்துமா உங்க அறிவை மழுங்க பண்ற உலகத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? இந்த ஆத்துமாவை உடனே செட் பண்ணி வச்சுக்கணும். மைண்ட்ல டிரைவ் பண்றவங்க முதல்ல எங்க போறோம்னு போது அந்த கிளட்ச் கிட்ட ஒரு நாள் ஒரு ஜிபிஎஸ் பேசுற மாதிரி நீங்க கோ டு ரைட் அப்படின்னு சொல்றீங்க, லெஃப்ட் ரைட் சொல்றீங்க. உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பக்கம் போகணும், கண்ட்ரோல் பண்ணி போகணும். ஆட்டோமேட்டிக்கா கார் என்ன பண்ணுது? எதை பேஸ் பண்ணி போகுது? இது மைண்ட். இதை பேஸ் பண்ணி போகுது. ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய பயணத்துல நீங்க பயணிக்கிறதுக்கு உங்க மைண்ட் முழுக்க நான் am co-seated with Christ, co-raised with Christ. ஆமென். co-raised என்னமா? co-raised அவரோட நீ தனியா இல்ல, அவரும் நீனுமா. ஆமென் சொல்லுங்க. நான் தனியா இல்ல, நான் அவரோட உட்கார்ந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கோலியாத் மாதிரி எவ்வளவு பெருசா வந்தாலும் நீங்க என்ன சொல்ல முடியும்? ஓ நீயா? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? செய்வீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. வாட் எவர் பி ஒரு ப்ராப்ளம், அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரிதான், காடோட சத்தியமா. அப்போ இதுக்கு எங்கே தோல்விக்கு காரணம் காடா இல்லை காட்ஸ் வேர்டா? மிஸ்டேக் எங்கே இருக்கு? ஆத்துமா சரி கிடையாது. என் ஆத்துமாவை நான் வந்து என்ன பண்ணல, அடக்கி நான் அமர பண்ணேன். என் ஆத்துமாவை அறிவில்லாமல் நான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. உலக பிரகாரமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டாக்டரேட் வாங்குறேன். டாக்டரேட் தப்பாக நினைக்காது. எத்தனை டாக்டரேட் வாங்கினாலும் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அடக்கி அமர பண்ணணும். அல்லேலூயா. 3 வரைக்கும் வாசிங்க இப்போ பொறுமையா. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் தேடுங்கள், அடுத்தது நாடுங்கள். அது ரெண்டுத்துக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல? செட் யுவர் மைண்ட். அது யார் பண்ணுவா? காடு செய்வாரம்மா. ரட்சிக்கப்பட்டுட்டு எனக்கு காடு ஏன் என்னை கை விட்டாரு, ரட்சிக்கப்பட்டு என்னை ஏன் இப்படி வச்சுக்கிறாருன்னு நீங்க பேசக்கூடாது. உன் மைண்டு தான் சரியில்லை. உன் மைண்டை நீ செட் பண்ணணும். எப்படி டிரைவ் பண்ண போறதுக்கு முன்னாடி இங்க போறோன்னு இருக்கோம். ஹலோ, போர்ஷன்ஸ் எப்படி கவர் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்றோம். மைண்ட்ல லெசன் பிளான் பண்றோம். இன்னைக்கு இதை டீச் பண்றோம்னு பண்றோம் இல்லையா? பண்ணலையா? இன்னைக்கு இந்த ஒர்க்கு முக்கியம்னு சொல்றோம். இன்னைக்கு போய் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு போய் என்னது இபி எடுத்துன்னு போயிடுவான், நீ போய் எலக்ட்ரிக் பில் கட்டணும்னு நினைக்கிறோம். எல்லாமே மைண்ட்ல செட்டா இருக்குது. குழந்தை பிறந்ததுமே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அது 18 வயசு வர்றதுக்கு எவ்வளோ வருஷங்கள் இருந்தாலுமே சின்னதுலேயே சேவ் பண்ண எல்லாத்துலேயும் மைண்டை செட் பண்ணிக்கிறது. ஆனால் மைண்டை எதில் மட்டும் நம்ம செட் பண்ணுறது இல்லை, ஸ்பிரிட்டோட காட்ஸ் வேர்டோட செட் பண்ணுறது மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் நம்ம சீரியஸாக இருக்கிறது. சொல்லுங்க அடிச்சு பக்கத்தில், பி சீரியஸ் இன் காட்ஸ் வேர்ட், வெரி சீரியஸ் இன் காட்ஸ் வேர்ட். மேலானவே தேடுங்கள்னு சொல்லிட்டு நாடுங்கள்னு வேற சொல்றாரு. அப்பனா உன் பர்சனல் இன்வால்மெண்ட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தாம அதுலேயே கவனமா இருக்கு. ஒருத்தவங்க அழுதாங்க வந்து, அப்போ நான் எப்பயுமே ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு இதை படிச்சுட்டு இருக்கு, இதை சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். நானும் சொல்லுவேன். அந்த மலடியை சந்தோஷமான பிள்ளை தாச்சியாக்கி 19 வருஷம் ஆயிடுச்சு. மைண்ட் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? 19 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா ஆபிரகாம் மாதிரிலாம் அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசி. ஆனா விசுவாசி அவங்க பேரு இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க இந்த அக்கா, நம்ம இடத்துல இருந்தா தெரியும் நமக்கு எவ்வளவு கஷ்டம். சத்தியமும் உங்க எல்லாரோட எனக்கு அதிக கஷ்டம். ஆனா அதை நான் கஷ்டங்கிற லிஸ்ட்லயே வைக்கல. விருத்த சேதனை இல்லாத நீ ஏமாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கேன். காட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று நீ ஏன் என்கிட்ட வர, உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு பிரச்சனையை பார்த்து தெரியுமா, உனக்கு வெக்கமா இல்லை, ஏன் என்கிட்ட வரேன் போட உட்காந்து போய் அழுதுட்டு அழகுக்கு நிறைய காரியம் இருக்கு, நான் அழலாம். ஆனால் அதை சொல்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்கிறேன். பிரச்சனையை பார்த்து உன்னை காட் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறார் சிலுவையில் அப்படிங்கிற. ஆமென், ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுங்க. நான் அந்த 19 வருஷத்துல அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்க டெய்லி சொல்லுங்க, என்னன்னு மறுபடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சாக்குன்னு சொன்னீங்கல்ல நீ சொல்லிட்டே இருமான்னு சொன்னேன். ஏங்க குழந்தை பிறந்துருச்சுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 19 வருஷம் கழிச்சு. சரி, ஒன்று கொடுத்தாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல அவங்க இது சிப்ளிங் வேணும்ட்டு அவங்களே அதை சொல்லி அந்த பிள்ளைக்கு 1 வயசு இருக்கும்போது இன்னொரு பிள்ளை, 2 பொன் குழந்தைங்க. ஏங்க அப்ப கூட 1 பொண்ணு கொடுத்தாரு, ஒரு பையனை கொடுக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. எப்படி சந்தோஷமா இந்த குழந்தைகளை கொடுத்துக்கிறாருன்னு சொன்னாங்க. 19 வருஷம். அது என்னால எப்படி முடியும்? நான் ஹோம்ஒர்க் கொடுத்தத அவங்க கரெக்டா செஞ்சாங்க. எங்க செஞ்சாங்க? சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. ஹலோ, எப்படி எடுத்துக்கிட்டாங்க? சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு ஏன் நமக்கு சில காரியங்கள் நடக்கல? நம்ம சீரியஸா எதையுமே எடுக்கல. நம்ம சீரியஸ்னஸ்ல என்ன தெரியுமா? காலையில் எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சமைச்சு வைக்கணும், அதை ஒருத்தவங்க சாப்பிடலன்னு அழுவணும், என்ன அதுக்கு சண்டை போடணும், இதுக்கு சண்டை போடணும், இதெல்லாம் தான் நமக்கு சீரியஸா தெரியுது. நம்ம சீரியஸா இருக்க வேண்டியது மேஜர் இந்த மைனர், மைனர் இந்த மேஜரா இருந்துருக்கோம். நம்ம தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னைக்கு சின்சியரா சொல்றேன் உங்களுக்கு, உங்க ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தை பக்கம் திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் சொல்றாரு மேலான நாடுங்கிற. கிரைஸ்டுக்கு பேர் என்ன? வேர்டு. மேல இப்ப கடைசியா காட் ராத்திரி கேட்க சொன்னாரு, நான் தனியா தேவனோட உட்காடுறேன். அப்ப என்ன சொல்றாரு தேவன்? கடைசியா இந்த வசனம் எப்ப நினைச்சாங்கன்னு கேட்டுக்கிறாரு. அவர் 2 மாசங்கிறாரு. நான் போன வாரம் நினைச்சேன். ஆனா காட் சொல்றாரு 2 மாசம் ஒண்ணுதான், 2 வருஷம் ஒண்ணுதான், 2 வாரம் ஒண்ணுதான். டெய்லி நினைக்கிறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி குளிச்சேன்னு சொல்றோமா? அவசரமா போயிட்டு நீ பல்லு தேய்க்க முடியல. ஹலோ, பாடிக்கும் அழகுக்கும் கொடுங்க, சுத்தமா இருங்க, நல்லா இருங்க. ஆனா ஆத்துமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஆவியில எல்லாமே இருக்கிறத எடுக்கிறதுக்கு எதுதான் வேணும்? பின்னு போட்டாதான் அங்க இது பணம் எடுக்க முடியுது. என் பணம் தான், என் கார்டு தான், எவ்ரிதிங் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆனா நான் பின்ன போடலன்னா என்ன வராது? பணம் வராது. செக் பண்ணுன்னு சொல்லுது, செக் பண்ணிக்க உன் பின்னு சொல்லுது, தப்பா போட்டா. அத மாதிரி ஆத்துமாவுல அறிவு இருந்தா ஒண்டிதான் இதுல எழுதிருக்கிறதா உங்களுக்கு படிக்கும். ஆமென். அப்போ உங்க ஆத்துமாவை நீங்க என்ன பண்ணி, கிறிஸ்டியன் அப்படின்றவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி அந்த பாயிண்ட் சொல்றேன். இந்த 3 வசனத்தை ஒரு தடவை படிச்சிருங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, திருப்பி சொல்றாரு மேலானதை நாடுங்கன்னு சொல்றது இல்லாம அப்ப வேற எதையும் நம்ம நாடுறோம். அதனால மேலானதே நாடுங்கன்னு சொன்னவர் பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்ப புடவை வேணாமா? பணம் வேணாமா? ட்ரெஸ் வேணாமா? எஜுகேஷன் ஃபீஸ் வேணாமா? உறவுகள் வேணாமா? பூமியில் உள்ளவைகளை அல்லன்றாரு. என்ன அர்த்தம்? அதாவது உன் மைண்ட் ஆல்வேஸ் செட் பண்ணிக்க காடையும், காட்ஸ் கிங்டத்தையும், காட்ஸ் ஃபோக்கஸ் வேர்ட் என்ன சொல்றதுன்னு எப்பயுமே பண்ணு. அதை கொண்டு அங்க வைக்காதுன்னு அர்த்தம். எதை? இந்த உலகத்தை. பூமியில் உள்ளவைகளை அல்லன்னா இன்னைக்கு ஓவர் டைம் பார்த்தேன் இன்னைக்கு வந்து அப்படின்னு நினைக்காது. உன் மைண்ட்ல அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு.
ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது பூமியில இருக்கிறதா இருக்கக்கூடாது. அதான் அர்த்தம். நல்லா உடுத்துலையா ஊழியக்காரங்களாம் பயங்கரமா ஒரு கோட்டோட விலையை 1 லட்சம் 2 லட்சம் அவங்க போடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்ப காடுக்கு பிடிக்கலையா அது? அதை தாண்டி அவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் கிரைஸ்ட் சென்டர்டா இருக்கிறதுனால அவங்க கோட்டுக்கு ஜெபிக்காம கோட்டு மழையா பொழியுது. ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, ஃபினான்ஸை பத்தி எடுத்தாரு. ஏன் அதை எடுக்கிறேன்னு சொன்னாருன்னா, அவர் ஒரு இந்தியன் தான், அவர் ஃபினான்ஸை பத்தி ஒரு செஷன் ஃபுல்லா எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறேன்னு சொல்றாருன்னா, அவர் வந்து ஃபாரினுக்கு செர்மன் கொடுக்க போகும்போது ஒரு ஃபாரினர் இவரை எப்படி பார்க்குறாருன்னா, இவர் சுத்தமாக நம்ம கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளிச்சுட்டு குடிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அவருக்கு என்ன போட்டிருக்காரோ நீட்டாக அயன் பண்ணி தான் போயிருக்கிறாரு. ஆனால் அவரை அந்த ஊழியக்காரங்க இதை தூக்கிட்டே இருக்கிறவங்க, இது படி வாழ்கிறவங்க அவரை பார்த்த விதம் அவருக்கு என்ன வரல, எப்படி இருந்திருக்கு? இல்லையே அசட்டை பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்போ அவங்க பைபிள் படிக்கலையா? ஒரு ஏழ்மையா இருக்கிறவங்களை பண்ணலாமா? ரைட்டாரு அவரு எப்படி எதனால அப்படியே பாத்துக்கிறேன்னா, இவருக்கு பினான்ஸ்ல காட் எப்படி இருக்கிறான்னு இது உள்ள இருக்கிறது தெரியலன்னு தான் அப்படி பாத்துக்கிறாரு. புரியுதாமா நான் பேசுறது? நீ ராயல் பெஸ் குட்டுனா ராயல்ட்டினா என்னன்னு நீ தெரிஞ்சுக்காமே வாழ்நாள் முழுக்க வாழ போறியா? அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பார்த்துருக்கிறாருன்னு அவர் இவர்கிட்ட சொல்லிக்கிறாரு. ஏன் என்ன நீ பார்த்துவே கேட்கணும். உடனே தான் இதுல இருக்கிற ரகசியங்கள்லாம் எடுத்து அவர் படிச்சார். ஆமே. நெக்ஸ்ட் டைம் போனாராம் இதே ஊழியக்காரர். போயிட்டு என்ன பண்ணாராம், அந்த ஃபாரினருக்கு இவருடைய காசுல 1 லட்சத்துக்கு கோட்டு வாங்கி கொடுத்தார். ஹலோ, யார் வாங்கி கொடுத்தா? ஃபாரினர் இந்தியனுக்கு வாங்கி தரல, இந்தியன் ஃபாரினருக்கு வாங்கி கொடுக்குறாரு. அவருக்கு கோட்டு நிறைய இருக்கு. உடனே இவரை ஹக் பண்ணி, கோட்டு வந்த குஷியில இல்ல, சத்தியம் தெளிவடைஞ்சிருச்சுன்னு ஹக் பண்றாரு. அப்போ ஃபோக்கஸ அவர் மேல வச்சா, பூமியில இருக்கிறத வைக்காம அவரை வச்சா பூமியில இருக்கிறத தானா வரும்ன்ற. அதான் பூமியில் உள்ளவைகளை அல்லன்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவ பூமியில இருக்கிறத வேணாமா? புடவைக்கு சரியான சட்டை வேண்டாமா? நகை வேண்டாமா? பணம் வேண்டாமா? வேணும், கண்டிப்பா வேணும். இல்லைன்னா உங்களுக்கு யாருமே காசு இல்லாதவன் கையில ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க உலகத்துல. காசு இல்லைன்னா, காசுலாம் ஒருத்தரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா காசை மட்டுமே குறியா இருக்கிறவங்கள ஒரு ஈக்காக்கா கூட மதிக்காது. காசை மட்டுமே குறியா இருக்கிறவங்க. அல்லேலூயா. அப்ப மேலானவர்களின் நாடுகள்னு சொல்றது இல்லாம பூமிக்குரியவர்கள் அல்லன்னு அர்த்தம்னா, காடு வைக்கிற இடத்துல பூமியில இருக்கிறத வைக்காத, காடுக்குன்னு இருக்கிற இடத்துல அதை அவரை ரீப்ளேஸ் பண்றதுல அதை தள்ளிட்டு வேற எதையும் பணத்தையோ பொருளையோ உறவையோ வைக்காத. ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க நினைக்க வேணாம்னு சொல்றாரு. பூமிக்குரியது அல்ல, மேலானதே நான் நாடுறதுக்கு எப்படி முடியும்? இல்ல நீ மரிச்சிட்டேங்கிறாரு. எதுல? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீ வாழ்கிறார் அப்படிங்கிறார் பாருங்க கலாத்தியர்ல. நோ லாங்கர் ஐ, கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. ஆமென். நான் இல்லை, நீ வாழல, சிலுவையில் அறையுண்டேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ உன் தாட்ஸ் எல்லாம் எடுத்து சிலுவையில் வச்சுட்டு நீ அந்த இது இருந்தா நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இந்த இன்னைக்கு படிக்கலாம் பரவாயில்ல, அங்க போய் அதை பண்ணிடலாம், இதை பண்ணலான்னு கருத்தை வைக்கிற இடத்துல வேற ஏதாவது வச்சுன்னு வைங்களேன். நீங்க மறிச்சதே அர்த்தம் இல்லை. உங்களை கோ பரிடு வித் கிரைஸ்ட்ங்கிறதே ஃபெயிலியர் ஆயிடுது. அவரை கோ ரேஸும் ஃபெயிலியர் ஆயிடுது. அவரை கோ சீக்கிரங்கிறது உண்மையா இருந்தாலும் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்ப என்ன மைண்ட் செட் பண்ணணும் நீங்க? ஒவ்வொரு மினிட்லயும் நடக்கும்போது, வண்டி எடுக்கும்போது, உட்காரும்போது, குளிக்கும்போது, எத்தனை பேருக்கு நான் பேசுறேன்? இப்ப இருக்கும்போது என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கிற வேலையுமே மாறிடும். வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்க, இங்க காட்ஸ் பிரசன்ஸ், இங்க வந்து ஜீசஸ் வந்தாருன்னு சொல்லுவாங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. சோ உங்க மனசுல அவரை ஃபுல்லா வச்சுக்கோங்க, முழுசா வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன்? உங்க அம்மாவுக்கு ஒரு தனிக்குறவு இருக்கணும். மெசேஜ் சீரியஸா எடுக்கணும். மெசேஜ் எப்படி எடுக்கணும்? சீரியஸா எடுக்கணும். எனக்கு சொல்றது எடுக்கணும். ஆமென் சொல்றீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், சாய்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸ்லாம் கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும் ஒன் வேர்டுக்கு.
நாலுமே ஒண்ணா தெரியும். இங்க ரெண்டே தான், மல்டிபிள் சாய்ஸ், ரெண்டு ஆன்சர் தான் இருக்கு. என்னது அந்த சாய்ஸ் சொல்லுங்க. சிம்பிள். ஒண்ணு பூமி இல்லன்னா மேலாளர். ரெண்டுல எதை டிக் பண்ண போறேன்? ஃபுல் மார்க், ஃபுல் மார்க். மேலாளர். ஆமென் சொல்லுங்க. எலியா சொல்றான், ஒண்ணு பாகால், பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் வணங்கு. சிம்பிள். ஜாஷுவா சொல்றான், நீ தெய்வம், கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்ட்ட வாங்க, இல்ல கர்த்தர் விட்டு போங்க, நானும் எங்க வீட்டார் பண்ற கர்த்தரே செய்வேன். நீங்க எப்படி? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், மண்டையில இருக்காதீங்க. மண்டைங்கிறது திட்டி சொல்லும்போதுதான் மண்டைங்க, சந்தோஷமா சொல்லும்போது தலை மூஞ்சிடுவாங்க சில நேரத்துல. அதுவே சந்தோஷம் முகணும். இப்ப நான் மண்டைன்னே சொல்றேன். ஏன் தெரியுமா? இதுக்கு சீரியஸா எடுக்காத போதெல்லாம் நம்ம மண்டை தான் சரியில்லை. அதனால எத்தனை மெசேஜ் நீங்க கேட்டாலும், பெரிய பெரிய பிரீச்சர்லாம் நீங்க கேட்டாலும், ரொம்ப அன்பா உங்களுக்கு கேட்கிறேன், இதை சரிப்படுத்தி மேலானதை வச்சுங்க. அப்ப அவருடைய ஞானம் வரும், அவருடைய அறிவு வரும். ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சு? எத்தனை சாய்ஸ் இருக்கு? ரெண்டு சாய்ஸ். ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும். நீங்க எதை டிக் பண்ணணும்? மேலானதை தான். கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். God bless you. God really bless you.